நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே தனித்துவம் வாய்ந்த குழந்தையா டார்ஜிலிங்ல இருந்து தமிழே சுத்தமா தெரியாம இங்க வந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான தமிழ் பாடல்களை எடுத்து அது அப்படியே ஜானகியம்மா மாதிரியே செம்ம சூப்பரா பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ரொம்பவே திறமையான குழந்தை தான் தமிழே தெரியாத நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான சுரபி. அவங்க இந்த வாரம் டைரக்டர் பாரதி ராஜாவை போற்றி கொண்டாடுற செலிபிரேட்டிங் இயக்குனர் எம் பாரதி ராஜா ரவுண்ட்ல பாரதி ராஜாவுடைய புதுநெல்லு புதுநாத்து படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில ஜானகியம்மா பாடின கருத்த மச்சான் கஞ்சத்தனம் எதுக்கு வச்சான்ற மெகா ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து தனக்கு தமிழே தெரியாத நிலையிலையும் அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே தன்னுடைய மழலை குரல்னால வேற லெவல்ல பாடி அழுத்தி அங்க இருந்த நடுவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்தி இருந்தாங்க. இந்த பாடலை நம்ம சுரபி அவர்கள் பாடிட்டு இருக்கும் போதே அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியத்தோட பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. அதுல குறிப்பா எனக்கு முக்கிய சிறப்பு விருந்தினா வந்திருந்த சமுத்திரகனி அவர்கள் சொல்லும் போது தமிழ் தெரியாமலே நீ இந்த அளவுக்கு கஷ்டமான ஜானகி அம்மா பாடலை எடுத்து அது அப்படியே அவங்கள மாதிரியே செம்ம சூப்பரா பாடி இதை பார்க்கும் போதே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி நம்ம சுரபி அவர்களை பாராட்டி இருந்தாங்க. அதை தொடர்ந்து நடுவர்களான சித்ரா அம்மா, அனுராதா ஸ்ரீரா மற்றும் டி இமானவர்கள் சொல்லும் போது நீ ஒவ்வொரு வாரம் தமிழ் பாடலை எடுத்து பாடுறதை கேட்கும் போதும் உனக்கு தமிழ் தெரியலன்றதை நம்பவே முடியல, அந்த அளவுக்கு ஒரிஜினல் பாடல்ல வர மாதிரியே ஏத்த இறக்கலாம் எங்க வரணும்ன்றதை கரெக்டா பாடி ரொம்ப சூப்பரா ஆத்திருக்கேன்னு சொல்லி அதுக்காக அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் தந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் 11ல பாடுற திறமையான குட்டீஸ்ல உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும்ன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க.